கன்னியாகுமரி கடல் நடுவே அண்மையில் நிறுவப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலம் சேதமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதில் சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேந்தர் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுரேந்தர், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்தோகும் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவுலக சிலைக்கான பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் சுற்றுலா படகு இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிலையில் கடல் நீர்மட்டம் சீரற்ற நிலையில் அவ்வப்போது காணப்படுவதால் திருவுலக சிலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு முடியாத நிலை இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாலம் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இலை பாலம் அமைக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார். மேலும் பாலத்தை திறந்தது முதல் கண்ணாடி பாலத்தை பார்வையிடுவதற்காகவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வருகை தந்து வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை பலமுறை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பாலம் வலுவாக இருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் தற்போது இரண்டாவது முறையாக பாலத்தில் உள்ள கண்ணாடி விரிசல் ஏற்பட்டு உடைந்துள்ளது. அந்த பகுதியில் மட்டும் தடுப்பு வைத்து அடைத்துவிட்டு சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. கண்ணாடி பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து பழுதடைந்துள்ள பாலத்தின் கண்ணாடியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் கூறும்போது ஊழியர்கள் பணி செய்யும் போது சுத்தியல் இருந்து சிறு விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் புதிய கண்ணாடி வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் இந்த பணிகள் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. மேலும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.